Exercise 3.3ல 10th sum பார்க்க போறோம். If both x minus 2 and x minus 1 by 2 are the factors of ax square plus 5x plus b, then show that a equal to b னு கொடுத்துட்டாங்களா? அப்போ நீங்க சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க ரெண்டுமே வந்து இதோட ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஜீரோனே போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி எழுதிக்கிடுவீங்க? p of x வந்து என்ன எடுத்துக்கணும்? ax square plus 5x plus b. g of x போட்டு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டுக்கலாம்? x minus 2 னு போட்டுக்கலாம். அப்போ let g of x equal to என்ன போட்டுக்கலாம்? 0 னு போட்டுக்கலாமா? போட்டு x ஓட வேல்யூ அப்ப let g of x equal to என்ன போட்டுக்கணும்? 0 னு போட்டுக்கணும். 0 னு போட்டாச்சா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ நம்மளுக்கு x அதே மாதிரி தான் x minus 2 equal to 0, x which is equal to 2 கிடைச்சிட்டா? இப்போ என்ன பண்ணணும்? இதை கொண்டு அப்படியே இதுல போடணும். போடலாமா? அப்போ எழுதிக்கோங்க முதல்ல p of x equal to ax square plus 5x plus b. அப்படிதானே? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் பாலினாமியல் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ எழுதும்போது ax square plus 5x plus b equal to என்னது? 0. இப்போ இதில் x இருக்க இடத்துல நீங்கள் என்ன போடணும்? 2 போட்டு பண்ணணும். 2 போடலாமா? 2 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ரப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. சரி, இப்போ a x இருக்க இடத்துல என்ன போடணும்? 2. ஏன்னா x minus 2 கொடுத்தா x ஓட வேல்யூ 2 தானே. ஸோ 2 the whole square plus 5 x-க்கு பதிலாக 2 போடுறீங்க plus b அப்படி போட்டுக்கணும். a 2 square என்னது? 4 plus 5 2s are 10 plus b ஆயிருமா? அப்போ இங்கே நான் என்ன போட சொன்னேன்? 0. அதை விட்டுறக்கூடாது, 0 போட்டுக்கணும். இப்போ 4a மல்டிப்ளை பண்ணால் 4a plus 10 plus b equal to 0. அப்போ என்ன கிடைக்கும்? 4a இந்த b அப்படி வச்சுட்டு plus 10 இந்த பக்கம் போனால் minus 10 போட்டுடலாமா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்படிதானே? இதை வந்து நீங்கள் 1ன்னு கூட போட்டுக்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி p of x வந்து என்னது? என்னமா எடுத்திருக்கீங்க? ax g of x வந்து என்னது? x minus 1 by 2 போட்டாச்சா? x minus 1 by 2 போட்டாச்சு. இப்போ g of x வந்து என்ன பண்ணணும்? x minus 1 by 2 equal to 0. let எழுதிக்கோங்க. let g of x equal to 0. அப்போ x minus 1 by 2 equal to என்ன போட்டுக்கணும்? 0. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு x தான் வேணும். அப்போ minus 1 by 2 அந்த பக்கம் போனால் plus 1 by 2 கிடைச்சிரும். போட்டுடலாமா? x ஓட வேல்யூ வந்து 1 by 2ன்னு கிடைச்சிட்டு இதுக்கு அடுத்து நான் இந்த சைட்லேயே பண்ணுறேன். அப்போ போடும்போது என்ன பண்ணலாம்? எழுதிக்கோங்க. ax ஸ்கொயரு plus 5x plus b equal to என்ன போட சொன்னேன்? 0 போட்டுக்கணும். ae xக்கு பதில் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1 by 2. முதல்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அடுத்து அதை பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் plus 5 xக்கு பதில் என்ன போடணும்? 1 by 2 plus b equal to என்னது? 0. இப்போ a 1 ஸ்கொயர்னா என்னது? 1 by 2 2s are 4 plus 5 into 1 என்னது? 5 divided by 2 plus b equal to என்னது? 0. இப்போ a கூட 1 மேலே இருக்கனால மேலே உள்ளது அப்படி போனோம். ஏன்னா கீழே வந்து ஒன்றுமே இல்லைனா 1 கூட 4 பண்ணால் என்னது? 4. a கூட 1 மல்டிப்ளை பண்ணால் a plus 5 by 2 plus b equal to 0. LCM எடுக்கலாமா? LCM எடுத்தால் என்ன வரும்? என்ன கண்டுபிடிக்கலாம்? a by 4. அதில் LCM எடுத்தால் என்னது? 4 தான் LCM. அப்படி தானே? அப்போ என்னமா இருக்கும்? a by 4 plus 5 by 2 plus b equal to 0ன்னு இருக்கிறத நம்ம LCM எடுத்தால் என்ன வரும்? a plus இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ அதே 2ஆல் தான் மேலே பண்ணணும். அப்போ 10
ப்ளஸ் பி, அதாவது ஒன்றுமே இல்லைன்னா 1 1 4 is 4னா என்ன வரும், மேலேயும் அதே 4 தான். அப்போ 4b ஈக்குவல் டு 0. 0 அந்த பக்கம் போதுனா போன டிவிஷன், அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். அப்போ a ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 4 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் 0. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு a ப்ளஸ் 4b இந்த பக்கம் வச்சுக்கலாம். a ப்ளஸ் 4b ப்ளஸ் 10 இந்த பக்கம் போனால் மைனஸ் 10 சேஞ்ச் ஆயிருமா. இப்போ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், செகண்டுன்னு எடுத்துக்கணும். செகண்ட் எடுத்துக்கலாமா. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, a ஈக்குவல் டு பின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரூவ் பண்ணிடலாமா. என்ன கிடைச்சது, ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் 1 and 2 அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஈக்குவேட் அப்படி கூட போட்டுக்கலாம். 1 and 2. 1 வந்து என்னது, 4a plus b which is equal to minus 10. அப்படி தானே. அடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்து அப்படி கூட பண்ணிக்கலாம், இல்லை சால்வ் பண்ணி நம்ம ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, a plus 4b ஈக்குவல் டு இப்படி கூட பண்ணலாம். a plus 4b which is equal to என்னது, மைனஸ் 10. நமக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 1 இது 2 ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகுற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், பண்ணி கூட அப்படி கூட போடலாம். அப்போ இது வந்து இப்போ 4ஆல் இதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் பண்ணனா 4a plus b which is அந்த 4a plus b நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போயிருந்தீங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி கூட ப்ளஸ் 10 கூட வச்சுட்டு ஈக்குவல் டு a plus 4b அப்படி தானே இருந்தது. a plus 4b இங்கே என்ன இருந்துச்சு, ப்ளஸ் 10 தான் இருந்தது. அந்த பக்கம் போகும்போது இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படி ஈக்குவேஷன் 1ஐயும் எழுதிக்கோங்க, ஈக்குவேஷன் 2ஐயும் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், 4a plus b plus 10 plus a இந்த பக்கம் வந்தா minus a plus b இங்கே வந்தா minus 4b plus 10 இங்கே வந்தா minus 10. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும், இப்படியும் பண்ணலாம், எல்லாம் சால்வ் பண்ணி அதையும் அந்த மெத்தட்லையும் கூட போடலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரதான் செய்யும். அப்போ ப்ளஸ் 10ம் மைனஸ் 10ம் கேன்சல் ஆயிரும். 4aலேருந்து a கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a கிடைக்கும். என்ன a, 3a. அப்போ 3a 4bலேருந்து 4bயை கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் 4லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும், 3 தானே வரும். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் இது இருக்கனால அந்த சைடு என்ன பண்ணும், மைனஸ் 3b ஈக்குவல் டு என்னது 0. அப்போ 3a ஈக்குவல் டு 3b. அப்போ 3 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு, ஏயோட வந்து பி. நம்மளுக்கு இப்படி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஏ ஈக்குவல் டு பின்னு தான். ஏக்கு வந்து பி தான் கிடச்சிட்டு, பி. அப்போ இது வந்து ப்ரூவ் பண்ண சொன்னது தானே, ஏ ஈக்குவல் டு பி தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி தான். ரெண்டுமே ஃபேக்டாக பண்ணலாமே அவங்களே சொல்லிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பியான்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. நீங்கள் ஏ ஈக்குவல் டு பி கண்டுபிடிச்ச பிறகு என்ன எழுதிக்கலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண பிறகு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.